1937 ஆண்டு தேர்தல் முடிந்து சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று ராஜாஜி தலைமையில் மந்திரி சபை அமைந்தது. இன்றைக்கு முதலமைச்சர் என்று அழைப்பதை அன்றைக்கு மாகாண பிரதமர் என்று அழைப்பது வழக்கம். அப்படி ராஜாஜி அவர்கள் மாகாண பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். We are not going to work the constitution, we are going to break it, so please vote for us. That was the Congress manifesto in 1937. அதாவது நாங்கள் அரசியலமைப்புப்படி வேலை செய்ய போகவில்லை, அதை உடைக்கவே போகிறோம், ஆகையால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்றுதான் கேட்டார்கள். அதனால் மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். அப்போது இந்தியா சுதந்திரம் அடையவில்லை, ஆங்கிலேயர் வசம்தான் இந்தியா இருக்கிறது. இருந்தாலும் தேர்தல்கள் இந்தியா உள்ள கட்சி முறைப்படி நடக்கிறது. இப்படி சொல்லித்தான் 1937 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று ராஜாஜி மந்திரி சபையில் இருந்தார். ஆனால் சொன்ன மாதிரியே இந்திய அரசியலமைப்பை உடைக்க பாடுபடவில்லை. ஏனென்றால் அப்போது ஆங்கிலேயர்கள் வசம் இருந்தது. மாறாக கோரிக்கைகளுக்காக போராடிய தொழிலாளர்களின் மண்டையைத்தான் உடைத்தது. தேவர் திருமகனார் தலைமையில் நடந்த மதுரை பசுமலை மகாலட்சுமி மில் வேலை நிறுத்த போராட்டத்தில் போலீசார் முதலாளிக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவினார்கள். குண்டாந்தடிகளால் தொழிலாளர்களின் மண்டைகளை உடைத்தார்கள். இரத்த காயங்களை ஏற்படுத்தினார்கள். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 1934 ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே முற்போக்கு கொள்கைகளை நாட்டில் பரப்புவதற்காக காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி அமைக்கப்பட்டது. அதை ஒட்டி தமிழகத்தில் சோசலிஸ்ட் இயக்கம் பரவி வேரூன்ற தொடங்கியது. அந்த நேரம் ஜெயபிரகாஷ் நாராயணன் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவரை காங்கிரசுக்காரர்கள் வரவேற்காமல் பாராமுரமாக நடத்தினார்கள். அன்றைய காங்கிரஸ் தலைவர்களில் முக்கிய தலைவராக இருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஜெயபிரகாஷ் அவர்களை அழைத்து மதுரையில் சோசலிஸ்ட் கட்சி அமைத்து வேலை செய்ய உதவினார். அதன் தொடர்பாக 1938, 1939 ஆண்டுகளில் பெரும் தொழிலாளர்கள் எழுச்சி ஏற்பட்டது. தொழிலாளருக்கென விடிவு காலத்தை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்தி கொடுத்தார். முதலாக பசுமலை மகாலட்சுமி மில் தொழிலாளர் சங்கம் அமைக்கப்பட்டது. தேவர் திருமகனார் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதுரை பஞ்சாலை சங்கமும் நிட்டிங் கம்பெனி தொழிலாளர் சங்கமும் உதயமாயின. இவற்றுக்கெல்லாம் தேவர் முத்துராமலிங்க தேவர் தான் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்வாறு மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக நின்று அந்த பிரச்சனை தீர்த்து வைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது வரலாறு. அந்த வகையில் தொழிலாளர் சங்கம் ஏற்படுத்துவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகின்றோம். சேனலை ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.